வியூவர்ஸ், வெல்கம் பேக் கணேஷ். நாங்கள் கொண்டு வந்திருக்க வீடியோவோட சண்டே அதுவுமா வாரம் ஃபுல்லாக நடந்த சண்டையை மறந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாமா? கீழே இருக்கிற வரைக்கும் கலக்கலா பேசிட்டு மேலே போனவனே ஆஃப் ஆயிடுறாங்க. நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க, திடீர்னு ஒரு சென்டிமெண்ட் சீனு. எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை உடனே பயன்படுத்திக்கணும். என் புருஷனுக்கு மொத்தம் 5 வைஃப், மொதல் போன், 2வது பைக், 3வது வேலை, 4வது வைஃப். லவ் பண்ணி ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கீங்களே, அந்த பெண்ணோட திறமைகள் என்ன? பாட்டு கேட்ட சந்தோஷத்துல பேக தூக்கி போட்டு ஆடினாரு. ஏன் இன்னைக்கு ஃபுல்லா இப்படி திரிறீங்கன்னு கேட்டா தேசப்பற்றாமா. நடுராத்திரி 2 மணிக்கு உங்க காதை சுத்தி கொசு பறக்கும் போது எப்படி இருக்கும்? அவங்களே எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப போய் கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. ஒருவேளை குழம்பு கோவமா இருக்குதோ? ஐயோ, பூட்டு தானே போட்டோம். ஆளை பார்த்தா முரட்டுத்தனமா இருக்கிறாங்க, ஆனா செய்யற வேலை அப்படி இல்லையே. 3 நாள் லீவு முடிஞ்சு ஸ்கூட்டில ஏறும்போது தான் ஸ்கூல் ஹோம்வொர்க் ஞாபகம் வந்திருக்கும் போல. செவத்துல எழுதாதீங்கன்னு எழுதி போட்டா எழுத மாட்டோன்னு எழுதிட்டு போயிருக்காரு. உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை விட்டு விலகி போக பாருங்க. இந்தா போயிடுறேன். சிங்கிள பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சி கீழே வந்ததுன்னா எப்படி மிதிப்பீங்க? சப்பாத்தி இந்த அளவுக்கு ரவுண்டா வர்றதுக்கான காரணம் அவங்க படிச்ச படிப்பு. அவர் 5 உலகத்தை தாண்டி 6வது உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாரு. ரோட்ல நிம்மதியா நடக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், எல்லாரும் சாட்டையில இருக்கிற டஸ்ட தட்டுறாங்களே தவிர ஆட மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண நண்பன், நான் இருக்கிறேன். உனக்கு நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். மாஸ்க் கட்டாயம் வேணும், அதுதான் நானும் சொல்றேன், கட்டாயம் வேணும். கிராமத்துக்கு அந்த சந்தோஷத்துல மரத்துக்கட்டில கயிறு கட்டி ஆடினாங்க. இப்படி ஒரு காஸ்டியூம்ல போயுமா ட்ரெயின்ல இடம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் வரைக்கும் மழையில இருந்து பாதுகாத்தாரு. அதுக்கப்புறம் மழை கூட மர்மகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1000 மூட்டையை உரிச்சு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு. அந்த பக்கம் பாருங்க, சீஃப் கெஸ்ட் பார்த்து மிரள்ற மாதிரி வர சொன்னா சந்திரமுகி மாதிரி வந்துக்கிறியம்மா. தலைவரே தலைமையில கை வைக்கிற மாதிரி அப்படி என்னத்தை தாங்க பண்ணீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ஒண்ணு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் கிரகம் 2 கை இல்லாத ஒரு கதவு திறங்கன்னு இங்கிலீஷ்ல சொன்னா கெடுத்து வச்சிருக்காங்க இந்த இன்டர்நெட்டை. புஷ்பா புஷ்பா புஷ்பா. அவர் கலையை சாதாரணமா காட்டினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, அதான் கவர்மெண்ட் பஸ் நிறுத்தி காமிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடுராத்திரி உங்களை பாட சொன்னா என்ன என்னன்னு கேளுங்க. மாப்பிள்ளையும் மணமகளும் கார்ல வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வண்டி எடுக்கல? இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நீ எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிற? இப்படிதான் அதிகாலை 11:30 மணிக்கெல்லாம் வந்து லிட்டில் பிரின்சஸ் குட் மார்னிங் சொல்ல, சாப்பாட்டை தட்டுல போட்டாதான் சாப்பாடு, அதை திருப்பி போட்டீங்கன்னா செங்கல் சாப்பாடு. அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணது ஓகே, இப்ப உங்களுக்கு யார் உதவி பண்ண போறா? கால கட்டு கட்டி இருக்கிறத பார்த்து தாத்தா கலாய்க்க, பதிலுக்கு இவர் சிம்பிளா ஒண்ணு பண்றாரு. மேகி செய்யலான்னு உள்ள போனவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை போடு, வெண்டைக்காயை போடு, வெள்ளரிக்காவை போடுன்னு சொல்லி கடைசியா ஒண்ணு போட்டாங்க பாருங்க. ஆசாசியா வீட்டுக்கு தெரியாம பதுங்கி போய் பூஸ்ட் அள்ளி வாயில போட்டேன். எல்லா பெயிண்டும் போது ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் போலன்னு சொல்ல அவங்க பாதி சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. செவனேன்னு நின்னு வேடிக்கை பார்த்தது ஒரு குத்தமா துரத்தி உதைகிறாரு. என்ன மாதிரி ஆட்டன்றீங்க? நார்த் இந்தியாவையும் சவுத் இந்தியாவையும் இணைக்கிற மாதிரி.
தண்ணி கேனை எங்க வைக்கவேன்னு கேட்க தூக்கி என் தலையில வீணு எல்லாரும் சொன்ன மாதிரி சொன்னது ஒரு குத்தமா? சத்யா எல்லாமே ஓகேவா? நீ சொன்ன மாதிரியே தலை மேல வச்சுட்டேன். தமிழ்நாட்டுக்காரர் தான் ஜெர்மனி லாங்குவேஜ்ல பாடுறாரு. மேனேஜர் கொண்டு போயிட்டு பால் கொடுக்க நான் கூட பாசமா காட்டி பார்த்தேன். நல்ல பாம்புக்கு பால் கொடுக்கணுமா? அது எப்படி தீமிங்கலாம்? சிக்கன் ரைஸ் எப்படி வெஜிடேரியனா மாறும்? கிணத்துக்குள்ள விழுந்து வேண்டாம், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு வைஃப் கிட்ட சொல்ல. அப்ப எப்படி நான் வேணும் நிறைவேச்சுன்னு எப்படி தெரியும்? நான் வேணுது நடக்கும்ல. ஏன் நின்னுகிட்டே தண்ணி போட்டில் அடிச்சா வேலைக்கு ஆகாதா? இப்ப யாருக்கு நஷ்டம்? பிராங்க் எல்லாம் ஓகே தாங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அநியாயம் பண்றீங்க. அவங்க கடையில சட்டை வாங்கி போட்டா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்களை துரத்துமா? பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு குடும்பமே சந்தோஷப்பட நானும் உக்காந்து பார்த்தேன். சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல காஸ்டியூம்ல இருக்கிற ஓடி போய் வீடியோ எடுனா அவுட்புட்டை பார்க்கணுமே. 10 தோசை சாப்பிட்றவங்க கூட அவங்க வீட்டுல ஒரே தோசையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. 4 பேர் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? நாட்டிக்கிட்டு விழ வேண்டியதான். எங்க டிவியை உடைக்கவே முடியாது, முடிஞ்சா உடைச்சு காட்டுங்கன்னு எல்லார்கிட்டையும் சவால் விட்டாங்க. இது அல்லவா டான்ஸ்? ஆனா ஆயா சீக்கிரமா கீழே இறக்கி விட்டுருங்கோ. யாருங்க இவரு? பில்டிங் உடைஞ்சு கீழே விழுது அலாரம் வச்சது 8 மணிக்கு, நான் அப்பதான் எந்திரிப்பேன்னு தூங்குறாரு. பயப்படலாம் வேண்டாம், ஒரு சின்ன ஊசி தான். உட்காருங்க. ஊருக்கு ஒரு பிரச்சனை அவரால் தாங்க முடியாதுங்க. நான் புது கோல்டு செயின் வாங்கியிருக்கிறேன், எப்படி இருக்குன்னு போட்டோ போட பின்னாடி கண்ணாடியில தெரியுதுங்க. முக்கியமான ஷோ தான். பொந்துல வரவருக்கு அது முக்கியமான ஷோன்னு தெரியுமா? இந்த வண்டியால நீர் முதலையாங்க எல்லா தண்ணிக்குள்ளேயும் போகுது. யாரா நீங்களா? இந்த வயசுல உங்களுக்கு காதல கயிறு கட்டி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா? காதலி இந்த பக்கம் குதிக்க, அவர் அந்த பக்கம் குதிக்கன்னு எல்லாமே நல்லா தான் போச்சு. அக்கா பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அதை நான் யூடியூப்ல எப்படிக்கா தேடுறது? ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்து ஏன் வெளியே வச்சிருக்காங்கன்னு யோசிச்சேன். சோகத்தை பாட்டு போட்டு இன்னும் சோகமாவுமேன்னு பார்த்தாரு, குறுக்குல இந்த பாட்டு வந்து போச்சு. ஃபுல் பவர்ல வச்சு முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ணீங்கன்னா முடி இருக்கணும். நான் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேங்க. நடுராத்திரி 1 மணிக்கு வீடியோ எடுத்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுறது தப்பாங்க. சாப்பாடை பூட்டிட்டு போயிருக்காங்க. தோசை வேணுமான்னு வைஃப் கேட்க ஹஸ்பண்ட் போதும்னு சொல்ல அதை இப்படி கூட புரிஞ்சுப்பீங்க. பாவம் கழுத்த மடக்கி தூங்கி நின்றவருக்கு உக்காஞ்சி தோல் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தூங்கவே இல்லையே. 1940 போர்க்களம் பார்த்த வாஷிங் மிஷின் போலங்க அது. கார்காரே, நாங்க திறந்து நடந்து போறோம், மாசம் ஒரு பிஜிஎம் போடுங்க. அப்புறம் என்னங்க காதலிக்கு ஆசாசியா கதவு திறந்து விட்டு நீங்க பூந்து போனா? அவங்க ஹோட்டலுக்கு போனா குடுக்குற மரியாதையில குனிஞ்சிட்டு தான் சாப்பிடணும். இந்த கோடுல இருந்து அவர் நிக்கிற இடத்துக்கு வரணும், அதுதான் கேம். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. சைக்கிள்ல ஏதாச்சும் காட்டுக்குள்ள போவா எருமாடு வந்து நிக்குது. அப்புறம் நான் உன்னை பார்க்கல, நீ என்ன பார்க்கல. அந்த அக்காவை பரேடு கூட இப்படி பழி வாங்குது. லைட்டோட முக்கியத்துவம் என்னன்னு என் மண்டையை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவீங்களா கரண்ட்டுக்காரர? 24 மணி நேரமா எப்படி வேலை செய்யறாருன்னு பார்த்தா வேலை செய்யற சவுண்ட ஸ்பீக்கர்ல போட்டு தூங்குறாரு. பாஸ்தாவா எவனாச்சும் வறுப்பானா? அப்ப வறுக்க கூடாதா? அவர் தான் சாப்பாடு வேணான்னு கை கட்டுறாருலங்க, எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க?
டிராபிக்ல ட்ரிஃப்ட் அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.